அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, மகாபாரதத்தை ஏற்றின வேதவியாசரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவர் எப்படி பிறந்தாரு, இவருடைய பிறப்பில் இருக்கிற ரகசியம், அந்த என்ன உண்மை, இவருடைய அம்மா அப்பா, அதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இவங்களுடைய அம்மா யாருன்னா சத்தியவதி. இவங்க யாருன்னா ஒரு மீனவ குலத்து பெண். இவங்களுடைய அப்பா யாருன்னா பராசர முனிவர். இவர் தான் விஷ்ணு புராணத்தை இயற்றினவர். மீனவ குலத்து பெண்ணான சத்தியவதி அவங்களுடைய வேலை என்னடானா, அன்னைக்கு மீன் பிடிக்கிறது, அவங்க அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுறது, அப்புறம் யமுனை நதிக்கரையில் அங்கே உள்ள மக்களை இந்த கரையில் இருந்து அந்த கரைக்கு கூட்டிகிட்டு போய் எப்படி பரிசலில் கூட்டிகிட்டு போய் விடுற வேலை தான் சத்தியவதி பண்ணிகிட்டு இருந்தாங்க. சத்தியவதி ரொம்ப அழகான பொண்ணு, ரொம்ப துணிச்சலான பொண்ணு. எதுனாலும் அவங்க ஆசைப்பட்டது அவங்களுக்கு கிடைச்சணும். நான் ஆசைப்பட்டேன்னா அது நான் உடனே அடையணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கொண்ட ஒரு பொண்ணு. ஒரு நாள் பராசர முனிவர் இந்த கரையிலேருந்து அந்த கரை போகிறதுக்கு சத்தியவதி கிட்ட ஹெல்ப் கேட்குறாரு. சத்தியவதியோடைய வேலையாக தானே, வாங்க முனிவர் அப்படின்ட்டு பரிசலில் ஏற்றிக்கிறாங்க. ஏற்றி போய்கிட்டு இருக்கும்போது அவளுடைய துணிச்சலையும் அவளுடைய அழகையும் பார்த்து பராசர முனிவர் மயங்கி போகிறாரு. அப்போ அவகிட்ட இவருடைய ஆசையை சொல்கிறாரு. என்னடானா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இப்படி உன் கூட நான் இருக்கணும்ன்ட்டு நினைக்கிறேன் அப்படிங்கிறத சொல்கிறாரு. சத்தியவதி ஷாக் ஆகுறாங்க. இது என்னடா நமக்கு கொடுமையா அப்படிங்கிற மாதிரி. சத்தியவதி ஒரு ஸ்டேஜில் உணர்றாங்க, இவர் ஒரு முனிவர், இவர் சொல்கிறதுக்கு நம்ம மறுப்பு தெரிவிச்சோன்னா நமக்கு சாபம் அந்த மாதிரி கொடுத்துருப்பாரு அப்படிங்கிறதுக்கும் பயப்படுறாங்க. இங்கே பராசர முனிவரை விடுற மாதிரி இல்லை, அதை பற்றியே தொடர்ந்து பேசிகிட்டே வராங்க. அதுக்கப்புறம் சத்தியவதி ஓகே சொல்லிடுறாங்க. சரி முனிவரே, நீங்கள் சொல்கிறபடி நான் கேட்குறேன், ஆனால் அதுக்கு நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. நீங்கள் என்னுடைய நிபந்தனைக்கு ஒத்துக்கிட்டீங்கன்னா நானும் நீங்கள் சொல்கிறபடி கேட்குறேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அவங்க போட்ட கண்டிஷன்ஸ் என்னென்னா, நம்ம 2 பேரும் தனிமையில் இருக்கிறத யாருமே பார்க்கக்கூடாது, அதாவது நம்ம யாருடைய கண்களுக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கிறது. அடுத்தது என்னடானா, நான் ஒரு சாதாரண மீனவ குலத்து பெண், என் மேலே எப்போ பார்த்தாலும் மீனோடைய நாத்தமும் அந்த ஒரு பேட் ஸ்மெல், அந்த கவிச்ச வாடை, அதெல்லாம் என் மேலே எப்போவுமே என் உடம்புல அது ஒட்டிக்கிட்டே இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் எனக்கு அந்த ஸ்மெல் இருக்கக்கூடாது. எப்போ பார்த்தாலும் பர்ஃப்யூம் போட்ட மாதிரி ஸ்மெல், ரொம்ப நறுமணங்களாக இருக்கணும் அப்படின்ட்டு அடுத்த நிபந்தனையே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னடானா, நமக்கு பிறக்க போகிற பையன் எப்படி இருக்கணும்னா, ஒரு சாதாரண மீனவ குலத்து பையனாக இல்லாமல் ரொம்ப அறிவாளியாக இருக்கணும், ரொம்ப ப்ராட் மைண்டடாக இருக்கணும், எல்லாத்துக்குமே டவுட் அவர்கிட்ட கேட்குற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அதுக்கும் பராசர முனிவர் சரி சரின்ட்டு வராங்க. அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, என்னதான் அவங்க ஆசைக்கு இணங்கி உங்கள் கூட இருந்தாலுமே என்னுடைய கற்புடைய தன்மை மாறிடக்கூடாது, நான் இதுக்கப்புறமும் கற்புடையலாகவே இருக்கணும் அப்படின்னுட்டு சொல்கிறாங்க. உடனே இதுக்கும் பராசர முனிவர் சரி சரி அப்படின்றாரு. இவங்க என்னென்ன நிபந்தனை விதிச்சாங்களோ எல்லாத்துக்குமே பராசர முனிவர் ஓகே, நீ சொல்கிறபடியே ஆகட்டும் அப்படின்ட்டு இவங்க கேட்ட வரத்தை கொடுத்துட்றாரு. அப்படி அவங்க அன்னைக்கு தனிமையில் இருந்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிறக்கிற பையன்தான் வியாசர். இவர் தான் பிற்காலத்தில் திருதராஷ்டிரன், பாண்டு, விதுரர், இவங்களாம் மகாபாரதத்தில் ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ். இவங்க பிறக்கிறதுக்கு காரணமாக இருந்தார். அது மட்டும் இல்லாமல் திருதராஷ்டிரனுக்கும் காந்தாரிக்கும் பிறக்கிற 100 குழந்தைகள், அதாவது யாருன்னா துரியோதனன், துச்சாதனன், அப்படி 100 குழந்தைங்க பிறக்கிறதுக்கும் இவர் தான் காரணமாக இருந்தார். மகாபாரதத்தில் நிறைய இடத்துல இவர் வருவார். எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டாகவும் இவர் இருந்திருக்கிறாரு. சத்தியவதிக்கு எந்த நேரத்துலையும் நீங்கள் என்னை கூப்பிடுறீங்களோ எல்லா நேரத்துலையுமே நான் உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு தயாராக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் தான் வியாசர். அப்பேற்பட்ட முனிவர் தான் மகாபாரதத்தை இயற்றினார் அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஒவ்வொன்றையும் அனுபவித்து எழுதியிருப்பார் அந்த மகாபாரதத்தில். அடுத்து இவரை பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் போக போக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.